இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பரவலாக பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கிற டாபிக் வந்து என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட புக்கிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், சென்சார் ஒர்க் முடிஞ்சா இல்லையா, இல்லை இதுக்கப்புறம் தான் சென்சார் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை சென்சார் ஒர்க்லாம் முடிஞ்சு ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சினால தான் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வந்து சோஷியல் மீடியா முழுக்க ஃபேன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தான் சொல்லியாங்க. ஸோ இந்த நிலையில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த தேதிக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ஜனநாயகன் படம் போஸ்ட்போண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சியில் இருக்கிற சிடிஆர் நிர்மல் அவர்கள் இதை சார்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படி தான் சொல்லியிருக்கணும். இது வந்து ஃபேன்ஸை இன்னொரு சைடு வந்து ஏன்டா இப்படிலாம் நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார், அது மட்டும் இல்லாமல் எந்த தேதிக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ இந்த வாரம் வெனஸ்டேக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட்போன் ஆயிரும் அப்படின்னு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சங்கம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீக் வெனஸ்டே 5 o'clock, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வரணும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு January 10 இல்லை 11 சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ வருதோ அது தகுந்தபடி போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிடிஆர் நிர்மல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து December 19 வந்துருச்சு, ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி சினாரியோ இருக்க போகுது அப்படின்னா, இவங்க போஸ்ட்போன் வரைக்கும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் வந்து ஆக்க மாட்டாங்க. பிகாஸ் படத்தோடைய புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளா மித்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 40% வந்து டிக்கெட் சேல்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஈவன் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான லொக்கேஷன் வந்து தெரில, அங்கே ரோஹிணி தேட்டரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கேஜி சினிமாஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மதுரையில் வந்து ஒரு சில தேட்டர்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா ஒரு வெனஸ்டேக்குள்ளே உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி புக்கிங் வந்து வெனஸ்டே வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் January 10 இல்லை 11 வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், பெரிய இஷ்யூ வந்து வரும். ஐ மீன் டிக்கெட் போட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து காசு வந்து ரீஃபண்ட் பண்ணோம். ஸோ இதுமாரி பெரிய இஷ்யூ வந்து வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி சும்மா பயமுடுத்துறதுக்காண்டி இப்படி பண்ணுவாங்க. பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆளுங்கட்சி தான் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரில. சிடிஆர் நிர்மல் அவர்கள் சொன்னதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெனஸ்டேக்குள்ளே வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிரும். என்ன லேட்டாக வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும், அதனால் ஃபேன்ஸுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேட்டாக டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வந்து வெறி கொண்டு டிக்கெட் புக்கிங் வந்து போட பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.